ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பகுதியிலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 9 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோலாம் பார்க்குறது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிஏ 4 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமிற்கான ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, புரை என்பதன் பொருள். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து புரை என்பதன் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நிலவு, ஆப்ஷன் பி அழுக்கு, ஆப்ஷன் சி குற்றம், ஆப்ஷன் டி சூடு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், குற்றம். புரை என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 2, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் பி வள்ளலார், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே என்று பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், நாமக்கல் கவிஞர். கொஸ்டின் 3, குறில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு டேஷ் என்ற அசைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆப்ஷன் ஏ கேனம், ஆப்ஷன் பி காரன், ஆப்ஷன் சி கான், ஆப்ஷன் டி கரம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், கரம். குறில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம் என்ற அசைச்சொல்லை பயன்படுத்துகிறோம். கொஸ்டின் 4, ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது. ஆப்ஷன் ஏ உருவக அணி, ஆப்ஷன் பி உவமை அணி, ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு உவமை அணி, ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது எந்த அணி அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், உவமை அணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமை அணி. கொஸ்டின் 5, கலைச்சொல் அறிக. அது புவர்ட்டி. இதோட தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ செல்வம், ஆப்ஷன் பி வறுமை, ஆப்ஷன் சி வலிமையான, ஆப்ஷன் டி மெலிந்த. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், புவர்ட்டி. இதோட தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமை. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். புவர்ட்டி என்ற சொல்லோட தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமை. அடுத்த கொஸ்டின் 6, தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அசை சொற்களில் சரியானதை தேர்ந்தெடு. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்தெந்த சொல் வந்து தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அசைச்சொற்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 1 2 3 5 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அசைச்சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரம், காரம், கான், கேனம். இதான் வந்து தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அசைச்சொற்கள் எதுன்னா கரம், காரம், கான், கேனம். இதான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டான ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின். கொஸ்டின் 7, பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்ட மொழி எது? ஆப்ஷன் ஏ தமிழ், ஆப்ஷன் பி ஆங்கிலம், ஆப்ஷன் சி தெலுங்கு, ஆப்ஷன் டி சமஸ்கிருதம். அதாவது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்ட மொழி எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன்
ஏ தான் கரெக்ட், தமிழ்மொழி. அதாவது தமிழ்மொழி தான் வந்து பேச்சு மொழி எழுத்து மொழி என்று இரு கூறுகளை கொண்ட மொழி தமிழ் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 8. ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் ஏ கொட்டில், ஆப்ஷன் பி பட்டி, ஆப்ஷன் சி மந்தை, ஆப்ஷன் டி தொழுவம். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், பட்டி. ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டி. கொஸ்டின் 9. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர்? அதாவது வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயர்கள் யாரை வற்புறுத்தினர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ குயிலி, ஆப்ஷன் பி தாண்டவராயன், ஆப்ஷன் சி உடையாள், ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், உடையாள். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயர்கள் வந்து யாரை வற்புறுத்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையாள். கொஸ்டின் 10. ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் என்ற வரிகளை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி நல்வேட்டனார், ஆப்ஷன் டி நல்லந்துவானார். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், திருவள்ளுவர். ஊரணி நீர் நிறைந்தற்று உலகவாம் என்ற வரிகளை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். கொஸ்டின் 11. பொருள் அறிக, அதாவது பைங்குல் என்ற சொல்லோட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பசுமையான பயிர், ஆப்ஷன் பி வறட்சி நிலம், ஆப்ஷன் சி சிறு உணவு, ஆப்ஷன் டி கடுஞ்சொல். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், பசுமையான பயிர். பைங்குல் என்ற சொல்லோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசுமையான பயிர். கொஸ்டின் 12. எதிர் சொற்களை பொறுத்துக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்தெந்த எதிர்ச்சொல் வந்து எதுக்கு கரெக்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 4, 1, 2, 3 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அந்நியர் அப்படின்னா இதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உறவினர். இரவலர் இதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புரவலர். எளிது இதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரிது. ஈதல் இதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் 13. வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ கல்வி, பேரழிவு, ஆப்ஷன் பி தாகம் நீர், ஆப்ஷன் சி பிணி மருந்து, ஆப்ஷன் டி மனம் நோய். வறுமையை டேஸ் என்றும் செல்வத்தை டேஸ் என்றும் கூறுவது தமிழ் மரபு. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், பிணி மருந்து. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. கொஸ்டின் 14. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர் சொல்லை தேர்வு செய்க, அதாவது கெட்டான் இதோட வேர் சொல் எதுன்னு கேட்குறாங்க. இதோட கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட், கெடு. கெட்டான் இதோட வேர் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்?
ஆப்ஷன் ஏ புதுமைப்பித்தன், ஆப்ஷன் பி ராமலிங்கனார், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரனார். இந்த கொஷின் வந்து நிறைய தடவை எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசை கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கனார். கொஸ்டின் 17. காயிதே மில்லத் என்ற அரபுச் சொல்லின் பொருள். காயிதே மில்லத் என்ற அரபுச் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வாழ்க்கை வழிகாட்டி, ஆப்ஷன் பி சிந்தனையாளர், ஆப்ஷன் சி அரசியல் வழிகாட்டி, ஆப்ஷன் டி சமுதாய வழிகாட்டி. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்ற அரபுச் சொல்லோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமுதாய வழிகாட்டி. கொஸ்டின் 18. பொறுத்துக. கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து எது கரெக்டானது அப்படிங்க கரெக்டாக பொறுத்துங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 1, 2, 3, 4 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஊடகம் அப்படின்னா மீடியா, மொழியியல் அப்படிங்கிறது லிங்குவிஸ்டிக்ஸ், ஒளியியல் அப்படிங்கிறது போனோலாஜி, இதழியல் அப்படிங்கிறது ஜேர்னலிசம். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 19. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. அதாவது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க, தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. அதாவது கொடுத்துருக்கா கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க, எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து கரெக்டானது தான் சரிங்களா. அதனால் வந்து இதில் வந்து தவறானது எதுவுமே இல்லை. அதனால் அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, எதுவும் இல்லை. மிசை அப்படின்னா இதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்திங்கன்னா கீழே சரிங்களா. மிசைனா வந்து மேடுன்னு அர்த்தம் சரிங்களா. அதோட எதிர்ச்சொல் தான் வந்து கீழே, மேடு அல்லது மேலேன்னு சொல்லலாம் மிசைனா சரிங்களா. சரி அதோட எதிர்ச்சொல் எதுன்னு பார்த்திங்கன்னா தவறு. தகவலர் இதோட எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தக்கார். மகளிர் இதோட எதிர்ச்சொல்லுன்னா ஆடவர். எல்லாமே வந்து கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு என்ற பாடல் வரியை எழுதியவர். இமைக்கும் போது 1000 போட்டி எத்தனை வீண் கனவு என்ற பாடல் வரியை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாவண்ணன், ஆப்ஷன் பி காயிதே மில்லத், ஆப்ஷன் சி கவியரசு, ஆப்ஷன் டி சே பிருந்தா. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், கவியரசு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு என்ற பாடல் வரியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவியரசு. கவியரசு அப்படின்னா இது வந்து ஒரு பட்டம். கவியரசுங்கிற பட்டம் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு கொடுத்துருப்பாங்க. கண்ணதாசனுக்கு வந்து கவியரசு என்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு என்ற பாடல் வரியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். கொஸ்டின் 21. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எந்த வகையான அணி அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ உயர்வு நவிர்சின் அணி, ஆப்ஷன் பி இயல்பு நவிர்சி அணி, ஆப்ஷன் சி சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, ஆப்ஷன் டி சொல் பின்வரும் நிலை அணி. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், இயல்பு நவிர்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எந்த வகையான அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்சி அணி. கொஸ்டின் 22. பழங்காலத்தில்
தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்தெந்த பொருட்கள் வந்து பழங்காலத்தில் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 1, 2, 4 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். மிளகு, அரிசி, தேக்கு இது 3 தான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பழங்காலத்தில் தமிழகத்திலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள். சரிங்களா? எதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, அரிசி, தேக்கு. அடுத்த கொஸ்டின் 23. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் யாருடைய ஆட்சிக்கு உட்பட்டது? ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர், ஆப்ஷன் சி பாண்டியர், ஆப்ஷன் டி பல்லவர். தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் யாருடைய ஆட்சிக்கு உட்பட்டது? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சோழர். கொஸ்டின் 24. பிறமொழி சொற்களை நீக்குக. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பிறமொழி சொற்களை நீக்கி கரெக்டானது சொற்றொடர் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், நள்ளிரவு வழிபாடு நடக்கும். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 25. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ஏடு ப்ளஸ் எடுத்தேன். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடு ப்ளஸ் எடுத்தேன். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 26. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மூன்றுரை அரையனார், ஆப்ஷன் பி கிவா ஜெகநாதன், ஆப்ஷன் சி கண்ணின் பூங்குன்றனார், ஆப்ஷன் டி மூன்றுரை அரையனார். ஒரு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி தான் கரெக்ட், மூன்றுரை அரையனார். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். பழமொழி 400 என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை அரையனார். ஆப்ஷன் ஏ பாருங்கள், மூன்றுரைன்னு இருக்குது, இது வந்து வராது. சரிங்களா? மூன்றுரை தான் கரெக்டு. மூன்றுரை அரையனார் என்பது தான் வந்து பழமொழி 400 என்ற நூலை இயற்றியவர். கொஸ்டின் 27. காயிதே மில்லத் அவர்களின் இயற்பெயர். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து காயிதே மில்லத் அவர்களோட இயற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் அவரோட இயற்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். கொஸ்டின் 28. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். அதாவது ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க, அது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் என்ற வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், பழமொழி 400. கொஸ்டின் 29. நான்மணி மாலையில் உள்ள பாக்கள். அதாவது நான்மணி மாலையில் வந்து எந்தெந்த பாக்கள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட், நான்மணி மாலையில் உள்ள பாக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா. இது எல்லாமே வந்து நான்மணி மாலையில் உள்ள பாக்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர்.
ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 3 ரூபாய் அரைனார். இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. சரி, ஓகே. நீங்கள் வந்து இந்த 30 கொஷினில் வந்து எத்தனை கொஷின் கரெக்டு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.